வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோவக்காய் கிரேவி. என்ன பண்ணுங்கள், கோவக்காயை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சலாம். அடுப்பாங்க 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கோவக்காயை ஃப்ரை பண்ணிடலாம். கோவக்காய் வதங்கியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக இருக்குன்னா 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. பச்சை பூண்டு வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக வறுத்த கடலையை பவுடர் பண்ணிக்கலாம். அரைச்ச நறுக்கில் பருப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கோவக்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க. இதோட மெடிசன் உள்ளது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, பூரிக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. ஓகே, 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. எடுத்தாச்சு. கிரேவி நம்ம ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நீட்டமாக நறுக்கணும் மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்னென்னு சொல்லுங்கள். நன்றி.